ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான படம். இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். இவங்க ஒரு பேஷண்ட்டை அட்டென்ட் பண்றாங்க. அங்க அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயப்படுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கண் முன்னாடியே சிரிச்சுக்கிட்டே சூசைட் பண்ணிக்கிறா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்ததுல இருந்து அந்த பொண்ணு தனக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாலும் அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கும் நடக்குது. இப்ப இவங்க இந்த சூசைட்ல இருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல இறந்து போன ஒரு லேடியை காட்டுறாங்க. அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா காட்ட எல்லா திங்ஸும் சதஞ்சு போய் இருக்கு. இதையெல்லாம் ஒரு பொண்ணு வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே போன் ரிங் ஆகுற சத்தம் கேட்டு இங்க ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இவதான் நம்ம ஹீரோயின் ரோஸ். கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை பார்க்க வரா. இவ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சைக்காட்ரிக் டாக்டரா இருக்கா. இந்த பேஷண்ட் என்ன சொல்றான்னா, அவ சாக போறா, அவன் சாக போறான், அம்மா சாக போறாங்க, நானும் சாக போறேன், எல்லாரும் சாக போறாங்கன்னு திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு ரோஸ் கேட்க, நான் செத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இல்ல, எனக்கு அப்படி தோணல, உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அது என்ன கொன்னுடும், நான் சாக போறேன்னு சொல்ல, இதெல்லாம் உன்னோட கற்பனை தான், நிஜத்துல உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு நர்ஸ் கிட்ட இந்த பேஷண்ட்டை கொஞ்ச நாளைக்கு அப்சர்வேஷன்ல வைங்கன்னு சொல்றா. அந்த நர்ஸ் உன்னை சீஃப் டாக்டர் வர சொன்னாருன்னு சொல்றா. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருது. அதுல ஒரு பொண்ணை ஸ்ட்ரக்சர்ல கட்டி வச்சு கொண்டு வராங்க. இவர் தான் அந்த சீஃப் டாக்டர். இவர் ஒரு பேஷண்ட் நேம் சொல்லி இவங்களை நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா, அவங்க சில பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இவ சொல்ல, அந்த பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கூட இல்ல, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, காசுக்காக பார்த்துட்டு அவங்கள என்னால அப்படியெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்றா. இதை கேட்ட சீஃப் டாக்டர், நீ நேத்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு இன்னுமே ஏன் ஷிஃப்ட் முடிஞ்சு போகல, ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. ரோஸும் அவங்க ரூம்ல வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப இப்போ ஒரு போன் கால் வருது. அந்த காலை ரோஸ் தான் பிக் பண்றா. இப்ப ஆம்புலன்ஸ்ல ஒரு பேஷண்ட் வந்தால, அவளை நீ தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவளோட கேஸ் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பாக்குறா. அந்த பொண்ணோட பேர் லாரா. இவ லாஸ்ட் 1 வீக்காவே வித்தியாசமா நடந்துக்கிறா. அவன் நார்மலாவே இல்லன்னு சொல்ல, எப்ப இருந்து இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னு ரோஸ் கேக்குறா. 1 வீக் முன்னாடி லாராவோட ப்ரொஃபசர் சுத்தி எடுத்து அவரே அடிச்சுக்கிட்டு இவ கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அப்ப இருந்து இவ இப்படிதான் வித்தியாசமா நடந்துக்கிறா. அது மட்டும் இல்ல, அந்த ப்ரொஃபசரை பார்த்த ஒரே ஒரு விட்னஸ் இவதான்னு சொல்றா. ரோஸ் லாரா கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அவர் ரொம்பவே பயந்து போய் ஒரு செவத்து கிட்ட போய் நின்னுட்டு இருக்கா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, இது ஒரு சேஃபான பிளேஸ் தான் அப்படின்னு சொல்றா. இது உனக்கு வேணா சேஃபான பிளேஸா இருக்கலாம், ஆனா எனக்கு சேஃப் இல்லன்னு சொல்றா. சரி வா, நம்ம உட்காந்து பேசலாம்னு சொல்றா. அவளும் ரொம்பவே பயந்து போய் உடம்பெல்லாம் நடுக்கத்தோட தான் அந்த சேர்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா. இவங்க பேசுற கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்றா. நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேக்குறேன்னு சொல்லி சின்ன பசங்க கிட்ட கேக்குற மாதிரி, இன்னைக்கு என்ன கிழமை, என்ன மாசம்னு சில்லியா கொஸ்டின் கேட்க லாராவும் ஆன்சர் பண்றா. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாக்கி, நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல, நான் ஒரு PhD கேண்டிடேட்னு சொல்றா. உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் வித்தியாசமான மனிதர்களை பாக்குறேன், வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குறேன், ஆனா இதெல்லாம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, என்னால இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு சொல்ல, சரி என்கிட்ட சொல்லு, நீ என்ன பாக்குறன்னு சொல்லு அப்படின்னு ரோஸ் கேக்குறா. நான் அதுங்களை பாக்குறேன், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாஸ் மாட்டிக்கிட்டு வேற ஆள் மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இவ்ளோ ஏன், என்னோட தாத்தாவை கூட நான் பார்த்தேன், ஆனா எனக்கு 7 வயசா இருக்கும் போதே அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றா. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன நடக்குது, என்ன தோணுது அப்படின்னு கேட்க, அது என்ன பார்த்து சிரிக்குது, அந்த மாதிரி ஒரு சிரிப்பை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல, அந்த சிரிப்பை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏதாவது மோசமான விஷயம் தான் நடக்குது. உன்னோட ஃபேமிலில இதுக்கு முன்னாடி யாராவது ஹாலுசினேஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இது ஒன்னும் ஹாலுசினேஷன்லாம் இல்ல, இதெல்லாம் நிஜமாவே எனக்கு நடக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் நடக்குது, என்ன சுத்தி மட்டும் தான் நடக்குது, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்ற, நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு அழுதுட்டே இருக்கா. இப்ப எதையோ பார்த்து பயந்து போய் கீழே விழறா. பின்னாடி போயிட்டே இருக்க இப்போ ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றா. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் கால் பண்ணி ஹெல்ப்புக்கு யாரையாச்சும் அனுப்புங்கன்னு சொல்றா. கால் கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறா. விழுந்து கிடந்த இடத்துல இப்ப அவ இல்ல, வேற ஒரு இடத்துல இருந்து எழுந்து நின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. அங்க ஒரு ஃப்ளவர் வாஷ் உடஞ்சிருக்கும். அதுல இருந்து ஒரு பீங்கான் துண்டை அவ கையில வச்சுக்கிட்டு அவளோட கண்கிட்ட இருந்து கழுத்து வரைக்குமே அறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இறந்து போறா. இந்த இடத்துலதான் ஸ்மைல்னு படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப கட் பண்ணா 2 போலீஸ் ஆபீசர் சீஃப் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போலீஸ் ரோஸை பார்த்து ஹாய்னு காட்டுறான். அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இவ திரும்பிக்கிறா. இப்ப ரோஸ் கிட்ட தான் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. லாராவோட மென்டல் ஹெல்த் எப்படி இருந்தது, நீங்க தான் அவங்கள கடைசியா உயிரோட பார்த்திருக்கீங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, அவ மனநோயால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தா, அவளை நிறைய பேங்க டார்ச்சர் பண்ணதுன்னு சொன்னான்னு சொல்லும் போது, இவங்க போலீஸ் இதையெல்லாம் நம்புவாங்களா? உடனே எக்ஸாக்டா என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்க, அப்பதான் இந்த கேஸ ஃபர்தரா கொண்டு போறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்ல, அவ சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செத்து போனான்னு சொல்றாங்க. இப்ப லாராவோட பாடி மேல ஒரு வெள்ளை துணியை போட்டு வச்சிருக்காங்க. அவங்க எந்த ஷேப்ல அறுத்தாங்களோ அந்த ஷேப்ல வெளியில பிளட் தெரியுது. இத பார்க்க சிரிக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப ரோஸ் வீட்டுக்கு வரா. அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த
பொண்ணோட ரத்த கரையா இருக்கு. ரெஃப்ரெஷ் ஆகுறா. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறா. பார்த்தா அந்த லாரா பொண்ணு இங்க வந்து உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப லைட்ஸ்லாம் ஆன் ஆக யாருன்னு பார்த்தா ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்காரு. இவ்வளோ பேய் அரைஞ்ச மாதிரி நிக்க என்னாச்சுன்னு கேக்குறான். ஹாஸ்பிட்டல்ல என்னோட பேஷண்ட் இறந்து போயிட்டா, அதுவும் அவ என் கண் முன்னாடியே இறந்து போயிட்டான்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதே இடத்துல பாக்குறாங்க, ஆனா அங்க லாரா இல்ல. சரி ஓகே, நம்ம வெளியே டின்னருக்கு போலாம், உனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இந்த டின்னருக்கு ரோஸோட சிஸ்டரும் வரா. சாட்டர்டே என் பையனுக்கு பர்த்டே, நீ கண்டிப்பா வரணும்னு சொல்ல, இல்ல இல்ல எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் எப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க, இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்றா. இவன் என்ன சொல்றான்னா, உங்க அம்மாவோட வீட்டை வித்துடு, அதுல உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாக்கி அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வராங்க. வந்து அவங்க பொண்ணுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு தூங்க போறாங்க. மார்னிங் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து குட் மார்னிங் சொல்ல அப்பதான் சுய நினைவுக்கு வரா. இப்போ ஒரு நர்ஸ் கிட்ட வந்து லாராவோட போலீஸ் ரிப்போர்ட்லாம் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு கேக்குறா. ஆல்சோ என்கொயரி பண்ண 2 போலீஸ் வந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் இப்ப ரோஸ் கிட்ட வந்து பேசுறான். இவன் பேர் ஜோயல். இவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும் போல. நேத்து வந்து உன்னை விசாரணை பண்ணதுக்கு சாரின்னு சொல்ல, பரவாயில்ல நீ உன் வேலையை பார்த்த, நான் என் வேலையை பாக்குறேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பி அவர் ரூமுக்கு போயிடுறான். இவன் ரொம்ப நேரமா ரோஸ் கிட்ட வளைஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்த ஒரு நர்ஸ், அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நீ என்ன ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்றா. ரோஸ் லாராவோட கேஸ் ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கான். அதுல அந்த ப்ரொஃபசர் தன்னை சுத்தியால அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாரு, ஆனா அவர் சாகும்போது சிரிச்சுக்கிட்டே இறந்து போனாருன்னு போட்டிருக்கு. இப்ப ரோஸ்க்கு கால் வருது. அவளோட சிஸ்டர் தான் பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லி சொல்றாங்க. என் பையனும் நீ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்கிரீனை தள்ளி பாக்குறாங்க. அங்க கீழே லாரா மாதிரி தெரியுது. அப்படியே வெளியில நடந்து வராங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பேஷண்ட் காமிச்சாங்கல்ல, அவன் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவங்க போய் அவங்கிட்ட பேசுறாங்க. ஆனா அவங்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அவன் சாக போறான், அவ சாக போறான், நான் சாக போறேன், எல்லாரும் சாக போறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ சாக போற, இப்ப நீ சாக போற, நீ சாக போறன்னு பயங்கரமா கத்த. அதை கேட்டு அங்க இருந்த வார்ட் பாய் எல்லாம் வந்து இவனை கண்ட்ரோல் பண்றாங்க. இதெல்லாம் நோட் பண்ண நம்ம சீஃப் டாக்டர், நேத்து என்னடானா உன் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போறா, நீ பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்த, இப்ப இவனும் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான், நீ ஃபர்ஸ்ட் உன்னோட உடம்ப பாத்துக்கோ, நீ ரொம்ப ஓவரா ஒர்க் பண்ணி இப்ப நீ நார்மலாவே இல்ல, உனக்கு 1 வாரம் சேலரியும் கொடுத்து லீவும் கொடுக்குறேன், நீ போய் நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறமா நீ ஷிஃப்ட்டுக்கு வந்தா போதும்னு சொல்ல ரோஸும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல நிக்கிறாங்க. இப்ப ஒரு ஷாப் பாக்குறாங்க. அவங்க சிஸ்டரோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்பதான் 1 வீக் லீவும் கொடுத்துட்டாங்க. சரி அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போலான்னு சொல்லி அந்த ஷாப்க்கு கிஃப்ட் வாங்க போறாங்க. அவனுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வாங்குறாங்க. அதை பேக் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. கிஃப்ட் மேல கவர் போட போறாங்க. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அப்படியே போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பயங்கரமான ஒரு சவுண்ட் கேக்குது. அவங்களோட செக்யூரிட்டி அலாரம் தான் அடிக்குது. இப்போ ஒரு கால் வருது. உங்களோட பேக் டோர் ஓபன் ஆகி இருக்கு, உங்க நேம் அண்ட் பாஸ்போர்ட் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் சொல்ல, நீங்க வீட்டுல தனியா தான் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றா. உண்மையா தான் சொல்றீங்களா, கொஞ்சம் அப்படியே உங்க பின்னாடி திரும்பி பாருங்கன்னு சொல்ல இவளும் பின்னாடி திரும்பி பார்க்க போறா. இப்ப இவங்களுக்கு ஒரு கால் வருது. இப்ப பார்த்தா அவங்க கையில போன் இல்ல. உங்களோட பேக் டோர் ஓபன் ஆகி இருக்கு, உங்க நேம் அண்ட் பாஸ்போர்ட் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ்லாம் வந்து செக் பண்றாங்க. இங்க யாருமே இல்லன்னு சொல்றாங்க. அப்ப பேக் டோர் எப்படி ஓபன் ஆச்சுன்னு கேட்க, அது ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பாய் ஃப்ரெண்டும் கரெக்டா அங்க வந்துடுறான். இதெல்லாம் பார்த்து உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்க நம்ம ரோஸ்க்கு கோவம் வந்துடுது. ஓகே அதெல்லாம் விட, நம்ம பூனையை ரொம்ப நேரமா காணும், அதுக்கு ஃபுட் கொடுக்கணும், நீயும் கொஞ்சம் போய் தேடுன்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு இறந்து போன லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்க உயிரோட வர மாதிரி இருக்கு. உடனே ரோஸ் கண் முழிக்கிறா. இப்ப என்ன பண்றாங்கன்னா, லாரா கூட பேசும்போது ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அந்த ரெக்கார்டிங்க தான் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் வந்து ரோஸ்னு சொல்லுது. இதை திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பேய் வந்து ரோஸ்னு அவங்க காது கிட்ட வந்து கத்த இவளும் பயந்து போய் கீழே விழறா. உடனே பக்கத்துல இருந்து கத்தி எடுத்து கையில வச்சிருக்கா. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில வந்த அவ பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே மிரண்டு போறான். இப்ப ரோஸ் என்ன நினைக்கிறான்னா, இவளும் ஒரு சைக்காட்ரிக் பார்த்து பேசலான்னு முடிவு பண்ணி ஒரு டாக்டர் கிட்ட வரா. இவங்க உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு கேட்க, என்னோட பேஷண்ட் ஒருத்தி என் கண் முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா, எங்க பார்த்தாலும் அவ என் கண்ணுக்கு தெரியுறா, அவளோட சவுண்ட் கேக்குதுன்னு சொல்ல, இந்த டாக்டர் உன்னோட சின்ன வயசுல உங்க அம்மா சூசைட் பண்ணப்ப நீ ரொம்பவே கில்ட்டா இருந்த, அதே மாதிரி இப்போ உன் பேஷண்ட்டும் உன் கண் முன்னாடியே சூசைட் பண்ணதாலதான் இப்பவும் நீ இப்படி கில்ட்டா ஃபீல்
பண்ணிட்டு இருக்க, இதுல இருந்து நீ தான் வெளியில வரணும்னு சொல்ல, ஓகே எனக்கு மெடிசன் ஏதாவது கொடுங்கன்னு ரோஸ் கேக்குறாங்க. நீங்க நினைக்கலாம் இவங்களே ஒரு சைக்காட்ரிக் தானே, சோ இவங்களே மெடிசன் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. பட் அவங்க இப்ப இருக்கிற மனநிலைமையில அவங்களா மெடிசன் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு அவங்களுக்கு புரியுது. அதனாலதான் இந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. பட் இப்பவே மெடிசன்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டாம், 1 வீக் நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா நாம திரும்பவும் மீட் பண்ணி பேசலாம், அப்ப மெடிசன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ண என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சரி நம்ம சிஸ்டர் தான் அவளோட பையன் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அங்க போலான்னு ரெடி ஆகி அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போறாங்க. அப்ப இவங்க வாங்கி வச்ச கிஃப்டையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கேக்லாம் கட் பண்றாங்க. கட் பண்ணி முடிச்சு அந்த சின்ன பையனுக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ரோஸ் கொண்டு வந்த கிஃப்ட்டை தான் பிரிக்கிறான். அதை ஓபன் பண்ணி அதை அவன் கையில எடுத்து காமிக்கிறான். பாருங்க, அந்த ரோஸோட காணாம போன பூனை தான் இறந்து போயிருக்கு. அங்க இருக்க எல்லாரும் இதை பார்த்து பயந்து போறாங்க. நம்ம ரோஸ் மட்டும் அந்த பூனையை கட்டி பிடிச்சிக்கிட்டு இதை நான் பண்ணலன்னு சொல்லி அழுதுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லாரா ஒரு சேர்ல உட்காந்து இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவளை பார்த்து இன்னும் கோவமா இங்க இருந்து போன்னு சொல்றா. உங்க யாருக்காவது இவ தெரியறாளான்னு கேக்குறா. இப்ப சடனா இவளுக்கு க்ளோஸ் அப்ல வந்து நிக்குது பாருங்க அந்த சிரிக்கிற முகம். இதை பார்த்த உடனே பின்னாடி இருக்க ஒரு கிளாஸ் டேபிள் மேல போய் விழறா. பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு அவ 2 கையிலயும். அப்போ ஒரு கத்துறா பாருங்க. கட் பண்ணா அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ரோஸோட சீஃப் டாக்டர் தான் வந்து பேசிட்டு இருக்காரு. என்னாச்சு உனக்கு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நீ ஏன் ஒரு நல்ல டாக்டர் பார்க்க கூடாது, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட சிஸ்டர் ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத கண்ணாடி வழியா ரோஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுக்குள்ள போல கார்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, எனக்கு தெரியும் நான் சொல்றதெல்லாம் நீ நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நீ நம்பிதான் ஆகணும், எனக்கு என்னமோ ஆகுது, சரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம்னு சொல்லி கார் டோரை ஓபன் பண்றான். ஆனா ரோஸ் அவனை இறங்கவே விட மாட்டா. ஏதோ ஒன்னு என்ன மிரட்டுது, அதை பெயில சொல்றதா இல்ல வேற ஏதாவது சொல்றதா எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. என்னோட பேஷண்ட் சூசைட் பண்ணி இறந்து போறதுக்கு முன்னாடி அவளுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாலும் அது எல்லாமே இப்ப எனக்கு நடக்குது. எனக்கு என்னமோ ஆக போகுதுன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீ என்ன நம்புற இல்ல, என்ன பேய் பீசஸ் எல்லாம் இருக்குன்னு என்ன நம்ப சொல்றியா? இல்ல அது பேய் இல்ல, அது வேற ஏதோ ஒண்ணு. அவன் இதெல்லாம் நம்பவே மாட்டான். உங்க அம்மாக்கு கூட எப்படிதான் நடந்தது இல்ல, சாக்குறதுக்கு முன்னாடி அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டு இருந்தாங்கல்ல, அதான் நீயும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல ரோஸ்க்கு ரொம்பவே கோவம் வந்து நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்லைன்னு கத்துறா. சரி அப்ப சொல்லு, அந்த பூனையை கொன்னது யாருன்னு சொல்லு. அதை நான் கொல்லல, வேற ஏதோ ஒண்ணுதான் நம்ம பூனையை கொண்டு இருக்குன்னு சொல்ல அவ பாய் ஃப்ரெண்ட் அதை நம்பாம வீட்டுக்குள்ள போயிடுறான். இப்ப ரோஸ் என்ன பண்றான்னா அவளோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி லாராவோட ப்ரொஃபசர் சூசைட் பண்ணிட்டாரு இல்ல, அவரை பத்தின டீடைல்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரோஸ்னு ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது, இங்க வான்னு கூப்பிடுது. சரி இதுக்கு மேல முழிச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல படுக்கிறா. இப்போ ஒரு உறவும் வந்து பேபி எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னது. கட் பண்ணா அந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவரோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ பார்த்தேன், அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு நடுராத்திரில இருந்து ரொம்பவே பயந்து போய் கத்துவாரு. அவர் இந்த மாதிரி எல்லாம் பயந்து நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் ஒரு நாள் காலையில கிளம்பி போனாரு. அப்புறம் நைட்டு போலீஸ் தான் கால் பண்ணாங்க, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. என்னோட இந்த 25 வருஷ கல்யாண வாழ்க்கையில எனக்கு அவர் ஞாபகமா விட்டுட்டு போனது இந்த கோரமான காட்சியை தான். அவர் என்ன பார்த்தாருன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு ரோஸ் கேக்குறா. ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் சில டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுறா. இதெல்லாம் தான் இப்ப என் கண்ணுக்கு தெரியுதுன்னு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவரோட பிரதர் ஃபேஸும் வரைஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவன் செத்து 20 வருஷம் ஆகுது. இதெல்லாம் எப்ப இருந்து நடக்குது அப்படின்னு கேட்க அவர் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போனாரு. அங்க ஒரு லேடி சூசைட் பண்ணிக்கிறத இவர் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்றான். என்ன, ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறத அவர் பார்த்தாரா? அவ பேர் என்ன, ஊர் என்ன, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குறேன்னு கேட்க உங்க ஹஸ்பண்டுக்கு நடந்ததெல்லாம் இப்ப எனக்கு நடக்குதுன்னு சொல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுறா. இப்ப ஒரு வீட்டோட கதவை தட்டுறா. வந்து திறக்கிறது யாருன்னு தெரியுதா? எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, போலீஸ் ஜோயல் தான். இப்ப இவங்கிட்ட ஹெல்ப் கேக்குறா. அந்த ப்ரொஃபசர் சூசைட்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு போலீஸோட கேஸ் ஹிஸ்டரியில செக் பண்ணி சொல்றா. ஆமா, இன்னொரு இன்சிடென்ட் ஃபைல் ஆகி இருக்கு. அவர் சாவறதுக்கு 1 வீக் முன்னாடி ஏஞ்சலான்னு ஒரு லேடி அந்த ப்ரொஃபசர் முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ல இப்ப ஏஞ்சலாவோட ஹிஸ்டரிய செக் பண்றாங்க. செக் பண்ணா அவங்க சூசைட் பண்றதுக்கு 4 நாள் முன்னாடி ஏஞ்சலா முன்னாடி ஒருத்தன் சிசர் வச்சு குத்தி சூசைட் பண்ணிக்கிறான். அவன் சிசர் எடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறது அந்த ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப இது ஒரு செயின் மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தர் சூசைட் பண்ணதை ஏஞ்சலா பார்த்திருக்கா, ஏஞ்சலா சூசைட் பண்றதை ப்ரொஃபசர் பார்த்திருக்காரு, ப்ரொஃபசர் சூசைட் பண்றதை லாரா பார்த்தா,
கிளாரா சூசைட ரோஸ் பார்த்திருக்காங்க. இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அவ பாய் ஃப்ரெண்டை பார்க்க வரா. இவன் அந்த சைக்காட்ரிக்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான நம்ம ரோஸ் இனி இவங்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லி அவளோட சிஸ்டரை பார்த்து அவகிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு வரா. நீயாவது நான் சொல்றத நம்பு, நான் சபிக்கப்பட்டிருக்கேன், இந்த சாபத்தை என் பேஷண்ட் லாரா தான் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா, இது ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்லி இவ கொண்டு வந்த பிரிண்ட் அவுட்டை அதுவும் ஏஞ்சல் அசோசியேட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த கோரமான போட்டோவை காட்டுறா. இதை பார்த்து அவளோட சிஸ்டர் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீ அம்மா மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டாங்க, நீயும் இப்ப அதே மாதிரி தான் நடந்துக்கிறேன்னு சொல்லி அவ பாய் ஃப்ரெண்ட் சொன்ன அதே விஷயத்த சொல்லவும் ரோஸ் ரொம்பவே உடஞ்சு போறா. இப்ப கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவளோட சிஸ்டர் கார் கண்ணாடி கிட்ட வந்து நிக்கிறா. இப்ப அவ தலை மட்டும் வந்து தனியா தொங்குது. இத பார்த்து மிரண்டு போய் இவ கத்துல வீட்டுக்குள்ள இருந்த அவ சிஸ்டரோட பையன் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். ரோஸ்க்கு ஒரு கால் வருது. ஜோயல் தான் கால் பண்ணிருக்கான். இப்ப போனதுக்கு அப்புறம் நான் இந்த கேஸ் பத்தி டீடைலா ரிசர்ச் பண்ணேன். இதே மாதிரி 20 பேர் இருக்காங்க, அதுல 19 பேர் சூசைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, நீ 20ன்னு சொன்ன, ஆனா 19 பேர் தான் சூசைட் பண்ணிருக்காங்கன்னா மீதி ஒருத்தன் எங்க போனா அப்படின்னு கேட்க, அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயில தான் இருக்கான்னு சொல்ல, நான் உடனே அவனை மீட் பண்ணணும்னு ரோஸ் கேட்க, இப்ப 2 பேரும் அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இந்த கேஸ் பத்தி படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நாள் கேப்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்க, மேக்ஸிமம் 1 வீக் மினிமம் 4 டேஸ் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு எனக்கு 4வது நாள்னு சொல்றா. அவங்களுக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா ஜெயிலுக்கு வந்து அவனை மீட் பண்றாங்க. நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும்னு சொல்றா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்ல சொல்லிட்டேன்னு சொல்ல, நீ ஏன் அந்த கொலை பண்ணன்னு நான் கேட்க போறது இல்ல, எனக்கு அது தேவையும் இல்ல, நான் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர், என்னோட பேஷண்ட் ஒரு சின்ன பொண்ணு, 4 நாளைக்கு முன்னாடி அவளோட ப்ரொஃபசர் அவ கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் தான் அவ வித்தியாசமா ஏதேதோ பாக்குறேன்னு சொல்றா. அவ ப்ரொஃபசர் சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இப்ப என் பேஷண்ட்டுக்கும் நடக்குது, இப்ப நீ மட்டும் தான் உயிரோட இருக்க, எப்படின்னு சொல்லு, இதை எப்படி பிரேக் பண்ணன்னு சொல்லு, அந்த பொண்ணுக்கு உன்னால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி உனக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு கேக்குறா. ஆனா அந்த போலீஸ் முன்னாடி சொல்ல மாட்டேன்னு ஜோயில வெளியில போக சொல்றான். அவனும் வெளியில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியில போறான். நான் அந்த சிச்சுவேஷன்ல நிறைய ரிசர்ச் பண்ணேன், இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தேடி அலையும் போதுதான் சில வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தன் இதுல இருந்து எஸ்கேப் ஆனதை கண்டுபிடிச்சேன். அவனோட நெய்பரை கொலை பண்ணி தான் இதுல இருந்து எஸ்கேப் ஆனான். நானும் அதே தான் பண்ணேன். ஒண்ணு உன்னோட பேஷண்ட் சூசைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஒரு கொலை பண்ணணும்னு சொல்றான். என்னால யாரையும் கொல்ல முடியாதுன்னு ரோஸ் சொல்ல, இவன் கண்ணுல ஒரு மரண பயம் தெரியுது பாருங்க. நீயா அப்ப உனக்கு தான் இதெல்லாம் நடக்குதா, அடி பாவி, இந்த சாபத்தை எனக்கு கொடுக்கதான் இங்க வந்தியா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிட்டு, என்னாச்சு, அவன் என்ன சொன்னான்னு கேட்க, அவன் ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்றா. இத ஜோயல் நம்பின மாதிரி தெரியல, வேற என்ன பண்றது, அவதான் ஒண்ணும் சொல்ல மாட்டாளே. கட் பண்ணா இப்ப ரோஸ் அவ வீட்டுல இருக்கா. அண்ட் இவன் ஒரு சைக்காட்ரிக் போய் பார்த்திருப்பான்ல, அந்த டாக்டர் கால் பண்றாங்க. ஆனா இவன் அந்த காலை அவாய்ட் பண்ணிடுறா. சூசைட் பண்ணி இறந்து போன விக்டிம்ஸோட போட்டோ எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த டாக்டர் வீட்டுக்கே வந்துடுறாங்க. நீ எப்படி இருக்கன்னு கேக்குறா. என் பாய் ஃப்ரெண்ட் என்ன ஒரு பைத்தியம்னு பட்டம் கொடுத்துட்டான், என்னோட சிஸ்டர் அவ வாழ்க்கையில இருந்து மொத்தமா என்ன வெளியில அனுப்பிட்டா, இது தவிர எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், ரெஸ்ட் இல்லாமலும் தூக்கம் இல்லாம இருக்கிறதால என்ன நான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு இவகிட்ட சொல்லிட்டே இருக்க, இப்ப போன் ரிங் ஆகுது. அதுல அந்த டாக்டர் தான் பேசுறா. இப்ப இவனோட சிரிப்பை பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. அவ முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ரோஸ்க்கு எப்படி இருக்கும், அலறி அடிச்சு கீழே விழறா. கட் பண்ணா இப்ப கார்ல கத்தி ஒண்ணு எடுத்து கைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவன் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் வரா. இப்ப நேரா எங்க வரான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணாங்கல்ல அவங்கிட்ட தான் வரா. இவளை பார்த்த உடனே அவன் மிரண்டு போய் கத்த, இந்த சத்தம் கேட்டு அந்த சீஃப் டாக்டர் அங்க வந்துடுறாரு. நீங்க என்ன பண்றன்னு கேட்க, அவ வச்சிருந்த கத்தி எடுத்து சதக்குன்னு அந்த பேஷண்ட்டை குத்துறா. அவன் அப்படியே சிரிக்கிறான். இத பார்த்து நம்ம சீஃப் டாக்டர் அவரோட ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்னை அப்படியே உரிச்சு எடுக்க, இப்ப கதறிக்கிட்டே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இப்ப சீஃப் டாக்டர் வராரு. நீ இங்க என்ன பண்ற, வா உள்ள போய் பேசலான்னு இவரை கூப்பிட, இல்ல அது சேஃப் இல்லன்னு சொல்றா. நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லன்னு அவர் சொல்ல, இல்ல நான் தனியா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நான் உடனே போகணும்னு சொல்றா. இவ கார்ல வச்சிருந்த கத்திய அவர் பாத்துடுறாரு. நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்கல. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஜோயல் கிட்ட இருந்து கால் வருது. எங்க இருக்க, என்ன பண்றேன்னு கேட்க, இந்த செயினை பிரேக் பண்ண எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நான் யாருமே இல்லாத இடத்துல போய் இறந்து போயிட்டா, நான் சூசைட் பண்ணும்போது யாருமே பாக்கலன்னா இனி இது கண்டினியூ ஆகாதுன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, நான் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடல, நான் அதை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனோட அம்மா இருந்த வீட்டுக்கு வரா. ஒரு ரூமா போய் பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஒரு டோர் ஓபன் பண்றா. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு வந்தால, இவ தான் அந்த சின்ன பொண்ணு. பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அவங்க அம்மா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த போன் எடுத்து ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்க. இவ அப்படியே பயந்து போய் பார்த்துக்கிட்டே நிக்கிறா. இதை பார்த்து ரோஸ்னு அவங்க அம்மா கத்த, ரோஸும் பயந்து போய் கதவை லாக் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து போயிடுறா.
இதனாலதான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. இப்ப இருட்ட ஆரம்பிக்குது. ரோஸ் அந்த காலத்து விளக்கு ஒண்ணு ஏத்தி வச்சுக்கிட்டு ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா அழற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டு அந்த ரூம்ல வந்து பாக்குறா. அவளோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. நீ ஏன் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஏன் என்னை காப்பாத்தல, நான் சாகணும்னு தானே நீ நினைச்ச அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் உங்களை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டேன். அது மட்டும் இல்ல, அப்ப எனக்கு 10 வயசு தான் ஆயிருந்தது. நீங்க என்கிட்ட அன்பாவே இருந்தது இல்ல, எப்பவுமே என்னை அடிச்சுக்கிட்டும் கொடுமைப்படுத்திக்கிட்டும் தான் இருந்தீங்க. அதுக்காக நான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தணும்னு நினைக்கல. உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது நான் செஞ்சிருக்கணும். ஆனா அன்னைக்கு என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த கில்ஸ்ல தான் நான் லைஃப் ஃபுல்லா இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் இது உண்மை இல்ல, நீ அம்மா இல்லன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரா. ஆனா இப்ப எவ்வளவு பெரிய உருவமா வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்ப அவளை பின்னாடி இருந்து பிடிச்சி அப்படியே தூக்கி அடிக்குது. இவ கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குது. உன்னால இனி தப்பிக்கவே முடியாது. இதெல்லாம் பண்றது அவளோட பிரெயின் தான். சோ பிரெயின் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுது. அப்படியே ரோஸும் அந்த பேயோட கையை உடைச்சு அந்த விளக்க தூக்கி அது மேலேயே அடிக்கிறா பாருங்க. இப்ப அந்த பேய் ஃபுல்லாவே எரியுது. ரோஸ் அங்க இருந்து வெளியே வந்துடுறா. அந்த பேயோட சேர்ந்து அந்த வீடும் ஃபுல்லா எரிஞ்சு போகுது. இப்ப கார் எடுத்துட்டு ஜோயல் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப இவங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் இங்கேயே தங்கிக்கிறேன், தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் போய் முதல்ல ஒரு தூக்கத்தை போடுறேன்னு சொல்ல, நீ ஒரே அடியா தூங்க வேண்டியதான்னு சொல்லி ஜோயல் ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்ப வெளிச்சமா இருந்த இடம் அப்படியே இருட்டாகுது. ஜோயல் ரோஸ் துரத்திட்டு வரான். ரோஸ் டோர் ஓபன் பண்ணி வெளியில வராங்க. ஆனா அந்த அவுட் சைடு இவங்க அம்மா வீட்டுக்கு வெளியில இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அங்க ஜோயல் வீடு இல்ல, இவங்க அம்மா வீடு தான் இருக்கு. இப்பதான் தெரியுது இது எல்லாமே இவங்களோட இல்யூஷன், இவங்க மைண்ட் பண்ற வேலை தான். ஏன்னா இந்த பேய் அவங்க மைண்டை வச்சுதான் எல்லாரையும் சூசைட் பண்ண வைக்குது. இப்ப அங்க ஒரு கார் வந்து நிக்குது. ஜோயல் தான் ரோஸை தேடி இங்கேயே வந்துட்டான். இவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போச்சுன்னு உள்ள வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த பேயை காமிக்கிறாங்க பாருங்க. அதோட வாயை 2ஆ கிழிக்குது. உள்ள ஏகப்பட்ட வாய் இருக்கு இந்த பேய்க்கு. இத பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. ஜோயல் கதவை உடைக்க ட்ரை பண்றான். இப்ப அந்த பேய் ரோஸோட வாயை கிழிச்சு வாய்க்குள்ள போகுது. ஜோயல் ஒரு வழியா கதவை உடைச்சு உள்ள வர, இங்க ரோஸ் அவ மேல ஃபுல்லா கெரோசின் ஊத்திக்கிட்டு கையில தீப்பெட்டி வச்சுட்டு நிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே அவங்க மேல தீ வச்சுக்கிறாங்க. இத ஜோயல் பாக்குறான். இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.